ரூபாயில் முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ரூபாய் சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். பொதுவாக ஹேர் லாஸ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் திங் இஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. நம்ம ஊட்டச்சத்து இல்லாதனால காமனாக இப்போ மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வருது, அயன் டெஃபிஷியன்சிஸ் விமெனுக்கு நிறைய வருது. இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து யூஸ்வலி ஆண்கள் ஹார்மோன் ஜாஸ்தியாகி ஆண்களுக்கு வந்து பெண்கள் ஹார்மோன் ஜாஸ்தியாகும்போது இந்த மாதிரி நிறைய அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த ஹேர் லாஸும் ரொம்ப காமனாக இருக்குது. இதுதான் நம்ம இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்கேல்பில் கொடுக்கும்போது வி யூஸ் வெரி வெரி ஸ்மால் நீடில்ஸ். அந்த பிஆர்பி ஒரு 1 to 2 ml நமக்கு வந்து ஒரு 8 to 9 cc பிளட் எடுத்தால் 1 to 2 ml ஆஃப் பிஆர்பி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் ஏரியாஸில் 1 centimeter அப்பார்ட் நம்ம வந்து அங்கங்கே பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபாலிக்குல் வளராமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த டார்மெண்ட் ஃபாலிக்குல் ரெஜுனேட் ஆகி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போட நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். யூஸ்வலி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது 3rd, 4th, 5th செஷன்ஸில் நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ வில் see the hair fall. ஹாய், திஸ் இஸ் சந்தியா. நான் வந்து எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. நார்மலாகவே வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து பால்டு ஹேர் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னோடய போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் வியூவர்ஸ், நான் டாக்டர் கிருத்திகா எஸ் ரவீந்திரன். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் லைஃபோஸ் காஸ்மெட்டிக் கிளினிக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் டெமோ பார்க்க போகிறோம். காமனாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரோட டெமோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலி இந்த பிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் இருக்க காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ணி அதில் இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் வேர் இட்ஸ் நீடட். ஸோ நமக்கு வந்து ஹேர் லாஸ் இருந்தால் ஹேர் ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஃபேஸுக்கு வந்து ரெஜுமினேஷன் நல்லா க்ளோ கொடுக்குறது, இதுதான் வந்து வேம்பயர் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்வாங்க. வேம்பயர் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த பிஆர்பி ஃபேஸில் பண்ணுறது. அதேமாதிரி எனி இன்ஜுரிஸ், டெண்டன் இன்ஜுரிஸ் இல்லை எனி வூண்ட் ஹீலிங்க்கு நிறைய ஹீலிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா தருவாங்க. ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட செல்ஸே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஒயிட் பிளட் செல்ஸை நமக்கு தேவையான ஏரியாவில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம பாடிக்கு வந்து அதில் வந்து நமக்கு வந்து ரெக்ரூட்டிங் நிறைய ஹீலிங் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம பாடியை நம்ம அந்த ஏரியாவை ஹீல் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ரொசீஜர் வந்து பிஆர்பி ஃபார் ஹேர் லாஸ். ஸோ இந்த ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய கண்டிஷன். இப்போ ஸோ பொதுவாக ஹேர் லாஸ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் திங் இஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. நம்ம ஊட்டச்சத்து இல்லாதனால காமனாக இப்போ மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வருது, அயன் டெஃபிஷியன்சிஸ் விமெனுக்கு நிறைய வருது. இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெமிலியர் டெண்டன்சி, தட் மீன்ஸ் ஜெனட்டிக்காகவே இருக்கும். தட் இஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாகவே வந்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஹார்மோன் வந்து ரொம்ப எக்ஸஸாக சுரக்கும் போது அவங்களுக்கு வந்து ஃப்ராண்டல் பால்டிங் இருக்கும், எக்ஸஸ் ஆயிலி ஃபேஸ், இதெல்லாம் வந்து இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால திஸ் இஸ் ஜெனட்டிக்லி தட் ஹேப்பன்ஸ். ஸோ அதனால் வந்து ஹேர் லாஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹேர் லாஸ் ரீசன்ஸ், டேண்ட்ரஃபோ, ஸ்கின்ல ஸ்கேல்ப் கண்டிஷன்ஸ் ஏதாவது சரியில்லை அப்படின்ற போதோ இல்லை டூ மச் ஆஃப் டைப் ஹேர்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறதாலும் இந்த ட்ராக்ஷன்னால வரக்கூடிய ஹேர் லாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த வகையான ஹேர் லாஸ். இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப காமனாக இந்த காலத்தில் பார்க்குறது வந்து ஹார்மோன் ரிலேட்டட் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெமிலியல் ஹார்மோன் டைரோடெஸ்டோஸ்டெரான், தட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன் லாஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது, நமக்கு வந்து நிறைய தூக்கம் சரியில்லை, ப்ளஸ் மைண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் ஆஃப் சம்திங், அண்ட் தென் நம்ம டைப் ஆஃப் ஃபுட் தட் ஈட் இஸ் ரொம்ப சுகர் கண்டென்ட் நிறைய இருக்க ஃபுட், இதனால் ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் நிறைய ஆகி பெண்களுக்கு வந்து யூஸ்வலி ஆண்கள் ஹார்மோன் ஜாஸ்தியாகி ஆண்களுக்கு வந்து பெண்கள் ஹார்மோன் ஜாஸ்தியாகும்போது இந்த மாதிரி நிறையா அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த ஹேர் லாஸும் ரொம்ப காமனாக இருக்குது. இதுதான் நம்ம இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எதனால் இந்த ஹேர் லாஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து லோக்கலி ஹேர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்கேல்பில் கொடுக்கும்போது வி யூஸ் வெரி வெரி ஸ்மால் நீடில்ஸ். அந்த பிஆர்பி ஒரு 1 to 2 ml நமக்கு வந்து ஒரு 8 to 9 cc பிளட் எடுத்தால் 1 to 2 ml ஆஃப் பிஆர்பி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கல் லோக்கல் க்ரீம் போட்டோம் அப்படின்ற போது அந்த பெயினை வந்து லைட்டாக குறைக்கிறதுக்காக. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் ஏரியாஸில் 1 centimeter அப்பார்ட் நம்ம வந்து அங்கங்கே பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு தடவை போட்டால் இஸ் இட் இனஃப் அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லை, யூ ஹேவ் டு டூ இட் எவ்ரி மந்த். மினிமம் ரெக்கமெண்டட் அட்லீஸ்ட் 6 sessions ஓவர்
எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு டூ தீஸ் பிஆர்பி இன்ஜெக்ஷன். ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோக்கலாக அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அந்த ஹீலிங், நம்ம பாடியே ஹீலிங் அந்த இடத்துல நல்லா கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எவ்ரி மந்த் நம்ம கொடுக்க நம்ம ஹேரோட திக்னஸ் நல்லாகும், ஹேரோட டென்சிட்டி பெட்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனி டார்மெண்ட் ஃபாலிக்கிள், ஏதாவது ஒரு ஃபாலிக்கிள் வளராமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த டார்மெண்ட் ஃபாலிக்கிள் ரெஜுனேட் ஆகி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போட நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். யூஸ்வலி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது 3rd, 4th, 5th செஷன்ஸில் நமக்கு பார்க்கலாம். The first thing is you will see the hair fall ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். This is the first thing that you will see. Then after the thickness and everything, gradually you will see improvement in the hair. So before any transplant, that is ரொம்ப ஹேர் கொட்டி போச்சு அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி we usually give a trial of PRP. அதேமாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம PRP இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஸ்கேல்போட அந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக PRP இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ யூஸ்வலி கேட்குற கொஷின்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதர் திங் இஸ் நம்ம ஓன் பிளட்டை ப்ராசஸ் பண்ணி ஓன் செல்லை தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக நம்ம எதுவுமே நம்ம ஃபாரின் பாடி எதுவுமே இன்ஜெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ நம்மளோட ஓன் நம்ம குட் ஃபேக்டர்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். Only thing is during the process of injection there will be mild pain, mild discomfort only during the time of procedure. மற்றபடி எதுவுமே இருக்காது. ஸோ ஓவரால் இஃப் யூ சி நல்லா ப்ரோக்ரெசிவாக நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேர் க்ரோத்தும், ஹேர் டென்சிட்டி, ஹேர் திக்னஸ் இதெல்லாமே ஓவரால் இம்ப்ரூவ் ஆகும். 6 செஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து, நம்மளோட இண்டிகேஷன் பொறுத்து அட்லீஸ்ட் எவ்ரி ப்ராப்ளி whenever you feel like ப்ராப்ளி மெயின்டெனன்ஸ் செஷன்ஸ் மாதிரி you can go for it. ஓகே, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்னோடய பால்னஸ்க்காக தான் வந்துட்டு நான் வந்தேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இச்சிங் சென்சேஷன் இருந்துச்சு. பட் இப்போது எனக்கு நார்மலாகவே ஐ எம் க்யூர். எனக்கு இப்போ எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை, எதுவுமே எனக்கு வலி தெரியல, பெயின் தெரியல. இட்ஸ் வெரி ப்ளஷர் டு ஹேவ் யூ கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணாலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப பயந்த ஃபர்ஸ்ட், பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலும் இல்லை. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. இன்னும் நிறைய விமென் கண்டென்ட் பார்க்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ். 3 ரூபாயில் முழு திருப்தி பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். 3 ரூபாய் சேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்.